இந்த தொடக்க கால கட்சியின் தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தை, மன உணர்வை பிரதிபலிச்சிருக்கிறார். ஓகே, அப்பா கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், திமுகவை தோற்கடிக்க வேண்டியதான் தலைவர் கட்சி தொடங்கினாரு. ஆனா அவரை வேலை வெட்டி இல்லாதவர்லாம் சொல்றாங்க. அதுதான் அமைச்சர்கள் அதுதான் சொல்றேன். அந்த விமர்சனம் என்பது இருக்குல்ல. இப்ப செய்தி துரைசாமி கூட நேற்றைக்கு செய்தியாளர் சந்திக்கும் சொன்னாரு, நான் நேரடியா இவங்களை பத்தி எல்லாம் பேசினேன்னா என் தலைவனுடைய கட்சியின் பொறுப்புல இருக்கிறாங்க, என் தலைவனுடைய கட்சிக்கு அவமானம், அதனால நான் பேசல, மரியாதையா நான் கடந்து போறேன் அப்படிங்கிறார். இப்ப விமர்சனங்கள் என்பது, நான் என்ன கேட்கிறேன், அவர் டெல்லியில போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டாரு. டெல்லி மீடியாக்களும் இங்க இருக்கிற மீடியாக்களும் கூட்டணி உறுதினு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல அமித்ஷா சொல்லவில்லை என்றால் அமித்ஷாவே சொல்லிட்டாரே சார், கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம், விரைவில் உறுதி செய்யப்படும்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியும் ஆர்பி உதயகுமார் என்ன பேசினாரு, இன்றைய இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷாவும் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாங்க, நல்ல திசை நோக்கு போகுது அப்படின்ட்டாரு. அப்ப எல்லோருடைய விருப்பமும் இந்த ஒரு வலுவான கூட்டணி வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அப்ப இதிலிருந்து மாறுபடுகிறார் என்றால் என்ன காரணம்? சுயநலம், தான் தான் கட்சி, தான் எடுக்கிறதா முடிவு என்று அந்த சர்வாதிகார போக்கில் போனால் அதிமுகவினுடைய எதிர்காலம் மிக மோசமான தோல்வி மீண்டும் தழுவினால் கட்சியின் எதிர்காலம் இல்ல மிகப்பெரிய அளவுல. நீங்க நம்ம அடிக்கடி அதான் சொன்னோம், இந்த கட்சி என்பது தொண்டர்கள் கட்சி. இவரும் சாதாரண தொண்டரா இருந்துதான் உயர்நிலைக்கு வந்துட்டாரு, வந்துட்டாரு. வந்த கட்சியை கட்சியின் நலன் முக்கியம் என்று கருதாமல், தனக்கு இந்த பதவி கிடைச்சிருச்சு, இது நாம விடக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்து கட்சியின் நலனுக்கு எதிராக, கட்சியின் வெற்றிக்கு எதிராக செயல்படுகிறார்களே என்கிற வேதனையும் வருத்தமும் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள், நிர்வாகிகள், கடைசி தொண்டன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தேர்தல் வந்தால் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து பழகிய 1 கோடிக்கும் மேற்பட்டோர், இன்னைக்கு ஒரு 50-60 லட்சம் பேர் தான் நிர்வாக பொறுப்புல இருப்பாங்க. கிளை செயலாளர், பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்டம், மாநிலம்னு ஒரு 60 லட்சம் பேர், ஒரு 1.5 கோடிக்கு மேல வெறும் ஓட்டு மட்டுமே போடுறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. நீங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கோடிகளை குவித்து வைத்து விட்டு இந்த கட்சி என்னது என்று பேசுவதை எவனும் விரும்பவில்லை, எந்த கட்சி தொடரும் விரும்பல. கட்சி வெற்றி பெறணும் என்பது அவனுடைய நோக்கம். அந்த வெற்றிக்கான ஆலோசனை சொல்லுவவர்களை வேலை வெட்டி இல்லாதவன்னு சொன்னா என்ன உங்களுடைய தரம், தகுதி என்பதை பொதுவெளியில பார்ப்பாங்கல்ல.